வணக்க மக்களே. பூசணி விதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த ஒரு பூசணி விதை சாப்பிட்றதுனால நிறையவே ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பூசணி விதைகளை சாப்பிட்டா மட்டும் போதும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக அது ஆரோக்கியமான விஷயமா தான் இருக்கும். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். தினமும் பூசணி விதைகள் சாப்பிட்டா நான் சொல்லக்கூடிய நன்மைகளை பெறலாம். ஸோ பூசணி விதைகளை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதிக நன்மைகளை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைய காலத்தில் நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனையை சந்திப்போம். என்னென்னா, கரெக்டான நேரத்தில் தூங்குறதில்ல. இது உண்மையான விஷயம் தானேங்க. யாரெல்லாம் கரெக்டாக தூங்கிடுறீங்க சொல்லுங்கள். ஸோ பூசணி விதைகள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ட்ரைரோஃபான் என்ற அமினோ ஆசிட் காணப்படுது. இதில் மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் ரொம்ப அவசியமான, அதாவது தூக்கத்திற்கு ஒரு அவசியமான அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அமிலம் இதில் இருக்குது, பூசணி விதைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு தூக்கம் வரல, தூக்க பிரச்சனை இருக்குது, அதாவது உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூசணி விதைகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பூசணி விதைகளை சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையளவு பூசணி விதையிலே நமக்கு நன்மைகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெப்டஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பூசணி விதைகள் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதீத ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது? தினசரி உங்களுடைய உணவில் பூசணி விதைகளை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் நீண்ட கால ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். பூசணி விதைகளில் இரும்பு, கால்சியம், வைட்டமின் பி, ஃபோலேட் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது உடலில் வைட்டமின் ஏ ஆக மாற்றுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணி விதைகளில் அதிக அளவு கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது ஆரோக்கியமான இரத்த நாளங்களை பராமரிக்க உதவுகிறது மற்றும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும். பூசணி விதைகளில் இயற்கையாகவே ஜிங்க் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளுடைய வலிமையை அதிகரிக்க உதவுது. அதே போல் பூசணி விதைகளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. அவை கீழ்வாத வலியை குறைக்க உதவுது. மூட்டு வலிக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணி விதைகளில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் புற்றுநோயை தடுக்க உதவுது. பூசணி விதைகளை சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கக்கூடிய சக்திகள் பெருங்குடல், புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்க உதவுதா ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பூசணி விதைகள் பார்த்திங்கன்னா நிறையவே விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விதைகளையும் நாம் சாப்பிட்டு வந்தால் நிறையவே மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ பூசணி விதை சாப்பிட்டா நிறைய நன்மைகள் கிடைக்கும். சர்க்கரை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பூசணி விதைகள் சர்க்கரை நோய்க்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூசணி விதைகளில் ஏராளமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துகளும் இருப்பது நமக்கு தெரியும். குறிப்பாக ஆண்களுக்கு விந்து கெட்டிப்பட, ஆண்மை சக்தி அதிகரிக்க பயன்படும் ஒரு அற்புத பொருளாக இருக்குது. இந்த விதை அதற்காக மட்டுமா பயன்படுது, வேறு என்னென்ன நன்மைகளையும் கொடுக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ பூசணி விதை சாப்பிட்டா சர்க்கரை, எடை, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே வேகமாக குறைக்கலாம். எப்படி சாப்பிட்ணுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பூசணி விதைகளில் ஏராளமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துகளும் இருப்பது நமக்கு தெரியும். குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து கெட்டிப்படிய, ஆண்மை சக்தி அதிகரிக்க பயன்படக்கூடிய ஒரு அற்புத பொருளாக இருக்குது. ஸோ இந்த விதை அதற்காக மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணிக்காயில் மெக்னீஷியம், காப்பர், புரோட்டீன் மற்றும் ஜிங்க், இது மாதிரியான சக்தி தரக்கூடிய இந்த நொறுக்கு தீனியெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த ஒரு பூசணி விதைகளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணிக்காய் விதையில் அதிக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு உடலில் உள்ள பெரும் பகுதிக்கு உதவியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக பகுதி, இதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் ஒரு சில புற்றுநோய் போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை காக்குது. இந்த விதைகள் சுலபமாக நமது உணவில் கலந்து சாப்பிட முடியும். இருக்கக்கூடிய முக்கியமான பயன்கள் அப்படின்றது முதல் விஷயம், பூசணிக்காய் பெரிதாக இருந்தாலும் அதன் விதைகள் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன்கள் மிகவும் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான் பூசணிக்காய் விதைகள். பூசணிக்காய் விதையை நாம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும்
அதன் ஆற்றல் அதிகம். அதில் நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் இருக்கு. இதனாலேயே பூசணிக்காயோடைய விதைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுள் காலம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த ஒரு பூசணி விதைகளை சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அதிக கொழுப்பு இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுடன் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூசணிக்காய் விதைகளில் மெக்னீசியம் நிறைந்திருப்பதனால இவை எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. ஸோ எலும்புகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. மெக்னீசியம் அது மட்டும் கிடையாது, எலும்புகளை அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஸோ பூசணிக்காய் விதைகளானது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராகி நீரிழிவு நோயிலிருந்து நம்மை காக்க உதவுதுங்க. ஸோ நிறைய ஆய்வுகளில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம் மற்றும் ஃபேட்டி ஆசிட்கள் இதய துடிப்பிற்கும் மிகவும் நன்மை விளைவிக்கக்கூடியது. மேலும் இதில் இருக்கக்கூடிய மோனோஅன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. மேலும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இது இதயம் ஆரோக்கியமாக இயங்க பெரும் அளவில் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணிக்காய் விதைகளை நம் உணவில் கலந்து சாப்பிடும் பொழுது பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஒரு காரணியானது நமது பசியின்மை குறைத்து வயிறு நிறைந்தது போல ஒரு உணர்வை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவதை நம்ம தவிர்க்கணும். இதனால் உடல் எடை குறைப்பதற்கும் பெரிதும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செரிமான கோளாறுகளையும் இது சரி செய்யுது. சிலருக்கு சரியான நேரத்தில் தூங்குவது அப்படின்றது பெரும் பாடாக இருக்கும். நாள் முழுவதும் உள்ள நமது வேலை முறைகள் நம்மளுடைய நல்ல தூக்கத்தை தர மறுக்குது. ஸோ மெக்னீஷியத்தில் இருக்கக்கூடிய ட்ரைடோஃபோன் என்னும் வேதிப்பொருள் நல்ல தூக்கத்தை வரவழைக்கிறது. மேலும் பூசணிக்காய் விதைகளில் மெக்னீஷியம் உள்ளதுனால இது பார்த்திங்கன்னா அந்த தூக்கமின்மை வியாதிகள்லேருந்து நம்மை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பூசணிக்காய் மட்டும் கிடையாது, அதோடைய விதைகள்லேருந்து எல்லாமே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களான வைட்டமின் ஏ நமது செல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நீக்கி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தினமும் நாம் பூசணிக்காய் விதைகளை உண்டு வந்தால் அடிக்கடி வரக்கூடிய ஜலதோஷம் மற்றும் ஒரு சில காய்கறிகள்லேருந்து கூட நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே காய்கறிகள் பிடிக்காது, ஒரு சிலருக்கு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட பிடிக்காது. இது மாதிரி சின்ன சின்ன விதைகளை ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த ஒரு பதிவை பார்க்குறது மட்டும் கிடையாது, நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து எடுத்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இது போன்ற பல்வேறு தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.